நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது நிர்வாக திறமை உடைய ராசி சிம்ம ராசி. நான் எப்போவுமே என்னோடய கிளைண்ட் எல்லாம் சொல்லுவேன், வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி இருக்கணுங்க. என்ன சார் எங்களுக்கு இந்த நேரத்தில் சிம்ம ராசி சொல்கிறீங்க அப்படின்னு. அஷ்டம சனி சார் ஒன்று தெரிஞ்சுக்கணும். சிம்மம்ங்கிறது சூரியன். சூரியனிடம்தான் மற்ற கிரகங்கள் ஒளி வாங்கி பிரதிபலிக்கின்றன. சூரிய குடும்பத்தில் தலைவன் இவர் தான். ரெண்டாவது பையன் கடைசி பையனாக கூட இருக்கலாம். ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல இந்த சிம்மராசிக்காரர் இருப்பீங்க. சிம்மம் வீட்டுக்கு ஒரு சிம்மம் இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இது சூட்சமாக ரகசியங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, குடும்ப ஜாதகம் மொத்தமாக பார்க்கும் பொழுது, ஓ சிம்மராசி அது குடும்பம் ஓடிரும்பா போப்பா, அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா இருப்பேன் சார், இப்போ கஷ்டத்தில் இருக்கேன், அதில் சரியாக போயிருப்போம். என்ன காரணம்? இந்த ராசி சுய ஒளி கொண்டது. பொதுவாக உங்கள் ராசிக்கு வாக்குப்பளிதம் இருக்கும். லாபகரமான சூழ்நிலைகள் இயற்கையாகவே உண்டு. வளர்ச்சி நோக்கி பாருங்கள். இப்போ முக்கியமான காலகட்டம். உங்கள் ராசிக்கு கேது 7ஆம் இடத்தில் ராகு. பொதுவாக ராகு கேது சம்மந்தம். இந்த ராசிக்கு முதல் இது உங்கள் ராசி வீட்டில் திரவம் சம்மந்தப்பட்ட தண்ணி சம்மந்தப்பட்டது. இப்போ காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இதெல்லாம் வாங்கி தான் 3 மாதம் 4 மாதத்தில் பயன்படுத்திடுங்கள். இல்லைன்னா அது ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிடுங்க, இல்லை கொடுத்துருங்க. வீட்டில் திரவம் எப்பவுமே லீக் ஆகக்கூடாது. வீட்டில் ப்ளம்பிங் வேலை இருக்குது, தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. அந்த லீக்கேஜ் தான் முதல்ல நிறுத்திடுங்க. உங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகள் தொல்லைகள் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இப்போ அஷ்டம சனி இருக்கே சார், போட்டு பாடுபடுத்துது. சூட்சமும் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் தொந்தரவுகள் தொல்லை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் இந்த ராசி இப்போ வேலை செய்கிற இடத்துலங்க படாத பாடு. நைட்டு 10-10:30 மணிக்கு வரைக்கும் வேலை. காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஒரு தம்பி ஐடியில் சொன்னேன், என் தம்பி நைட்டு பகலாக வேலை பார்க்குற போல் இருக்குன்னு சொன்னோடனே, சார் முதல்ல இருந்து இப்படி தான் இருக்குது, இந்த வருஷம் வரும். அவர் சொல்கிறார், இந்த ஏப்ரல்லேருந்து. நான் சொன்னேன் மார்ச் வரைக்கும் ஆரம்பிச்சதுப்பா. அதிலிருந்து கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒருத்தனாக எழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. டேட்டு ஃபைனலைஸ் பண்ண வேறு பண்ணவே முடியல சார், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒன்றும் பண்ணாதீங்க. ஆனால் இதில் என்னென்னா, அந்த கடைசி அந்த இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முக்கிய நபராக இருப்பீங்க. நீங்கள் இல்லை என்றால் அந்த கம்பெனியே இல்லைங்கிற அளவுக்கு சிம்மராசி இருக்குது. அப்போ நிச்சயமாக மாறும். உங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தான், ஆனால் படிக்கின்ற அம்சம் உண்டு. இதில் குறிப்பாக விவசாயம் பாருங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம் ஆர்வம் இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு குரு பார்வை குருக்கு 4ஆம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இட்ட குரு பார்வை பண்ணும் பொழுது சுகஸ்தானம் வலுப்படும். அப்போ தான் அந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட வாங்கிறதுக்கு ஐடியாலாம் தோணும். சுகஸ்தானம் வலுப்பெறும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இட்ட குரு வாக்கு வந்துடும். சார் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குது, வெளிமாநிலம் வாய்ப்பு கிடைக்குது, ஒரு இடமாற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூட்சம விஷயங்கள்லாம் கிடச்சிரும். அப்போ நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் என்ன, பொறுமையாக இருக்கணும். பொறுமை கடலினும் பெரியதுங்கிறது இந்த ராசிக்கு தெரிந்து தான் பண்ணிகிட்ருக்கீங்க. 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4, 9 ஒரே இதாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒன்றே ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம். முடியும் வரை வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. ஏன்னால் திருஷ்டி தோஷம் ஏற்படக்கூடிய அம்சமும் உண்டு. தொழில் ரகசியத்தையும் உடல்நிலையை மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒன்று பாருங்கள் சார், உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி நல்லா பாருங்கள். 10ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 3ஆம் அதிபதி. தொழிலில் மீடியா, விசிட்டிங் கார்டு, இல்லை ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த ராசிக்காரங்க ஃபோன் நம்பர், ஃபோன் டீட்டெயிலாம் கரெக்டாக இருந்தால் ராசி தொழில் நல்லா பண்ணிடும். வேலையாட்கள், ஒரு பெண் வேலையாட்களாக கரெக்டாக இருந்தால் அந்த ராசி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வேலையாட்களோ கம்யூனிகேஷனோ எப்போதும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலை விருத்தி பண்ணலாம். அஷ்டமச்சனி தான் நிறையா இது கற்றுக்க வேண்டிய நேரம். அப்போ முதலீடு சிறுக போடணும். அதுதான் சூட்சமம். எடுத்து பெருசாக போட்டக்கூடாது. நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது வேண்டாம், விட்டுருங்க. உழைப்பால் உயருவீங்க. சனி பகவான் உங்களை கற்றுக்க கஷ்டப்பட வந்திருக்கார். 11இல் இருக்கிற குரு லாபத்தை கொடுப்பார். ஜூனுக்கு மேலே தான் மாறுது. அதை பார்ப்போம். ஹெல்த் வைஸ் திடீர்னு பல்வலி வந்துடும், திடீர்னு ஒத்த தலைவலி வந்துடுது வயசானவங்களுக்கெல்லாம். பட் இதெல்லாம் மாறும். உங்களுக்கு இப்பொழுது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நிச்சயமாக செஞ்சுக்கோங்க. அதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க, மாற்றம் ஏற்படும். அதை விட்டுட்டிங்கன்னா இன்னும் இந்த விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ரைட். ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டம் வந்தாச்சு. யாருக்கா ஜாதகம் பிரசனம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.